ஹாய் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஓகே ரைட் சூப்பர் இன்னைக்கு த லிட்டில் ஸ்டார்ஸ் வித் யூஆல வந்து பாத்தீங்கன்னா யாரு வளம் வர போறா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஒரு அழகான ஒரு சிங்கர் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வராத முந்திக்கு நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொடுத்துக்கிறேன் இவங்க பாத்தீங்கன்னா அண்மையில வந்து MSSD கரெக்டாக சொன்னா MSSD எஸ் மஜ்லிஸ் சுக்கான் ஸ்கோலார் டைரா கிண்டா ஸ்லாத்தானோட வந்துட்டு ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3000 மீட்டரில் வந்து ஒரு புது சாதனை புது ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம வரவேற்க போகிறோம் இதோ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கும் அந்த சிங்கர் பண்ணி ஓகேம்மா உங்களை பற்றி நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. வணக்கம், என் பேர் கீர்த்திகா, என் அப்பா பேர் சந்திரமோகன், என் அம்மா பேர் கவிதா, எனக்கு ஒரு தங்கை இது தம்பிகள் உள்ளன. நான் வந்து ACS கம்பால படிக்கிறேன். ஓகே ரைட் சூப்பர் ஏசிஎஸ் கம்பா ஓகேம்மா சூப்பர் எத்தனை வயசு சொல்லுங்கம்மா? எனக்கு 14 வயசு. ஓ 14 வயசு ஃபார்ம் 2 ஓகே ரைட் பெரிய சாதனைம்மா நீங்கள் இப்போ செஞ்சது வந்துட்டு வந்து ஒரு பெரிய சாதனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3000 மீட்டர் எத்தனை டைமிங் என்ன அப்படி 12.3 செகண்ட் 12.3 அதாவது முன்ன உள்ள இதுமா 12.52 செகண்ட். ஓ பார்த்தீங்களா அதான் நான் சொன்னேன் நான் சிங்க பண்ணி நான் சொன்னேன் உங்களுக்கு பார்த்தீங்களா எஸ் என்ன பேர் சொல்லுங்க கீர்த்திகா எஸ் கீர்த்திகா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இதுக்கு முன்ன உள்ளது வந்து 12.52 இப்போ வந்து 12.03 தட் மீன்ஸ் எவ்வளோ ஒரு பெரிய கேப் பார்த்தீங்களா. அப்போனா என்ன மாதிரி ஒரு ஓட்டக்காரங்களா இருப்பாங்க இவங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திகாவோட வந்து அந்த ஜேர்னி எப்போமா நீ வந்து ஸ்போர்ட்ஸில் ஆரம்பிச்சோம்னா அதாவது ஸ்போர்ட்ஸ் போடுறதுக்கு எப்போ நீ ஆரம்பிச்ச ஏன்னா அவ்வளோ பெரிய பயங்கரமான சாதனை செஞ்சுருக்கீங்க. 12.52 வந்துட்டு ஒன்று பழைய ரெக்கார்டு இப்போ வந்து 12.03 செகண்ட் வந்து வாவ் ரியலி கிரேட். உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பெரிய சாதனை தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன் அப்பப்போ ஓடுறது முன்னெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க ஓடுறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து 13 வயசுல அதாவது ஃபார்ம் 1ல ஓட ஆரம்பிச்சேன். ஃபார்ம் 1 ஓகே அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 6 மட்டும் அப்பெல்லாம் நான் தடலுக்கே இறங்க மாட்டேன். என்ன இது இறங்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு 13 வயசுல தான் இந்த ஆர்வம் வந்துச்சு ஓடுறதுக்கு. அது எப்படி அது வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கூல்ல சில போட்டிங்க சச்சஸ் வந்து மருத்துவ அதுல வந்து 6 கிலோமீட்டர் ஓட விட்டாங்க. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அதுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வந்துச்சு. இது ஓட விட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த மருந்தா ஸ்பேஸ் ஆகும் சொல்லுவாங்க நிறைய மரட்டோம்ல. ஓகே அதுல வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர்மா? 6 கிலோமீட்டர்ல நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்தீங்க பாத்தீங்களா. ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 5 மட்டும் அடாடாடா. அப்பனா 13 வயசுலேருந்து 17 வயசு கரெக்டா 17 வயசு அதுல வந்து நீங்க தான் ஒன்னாவது அழிஞ்சீங்க பாத்தீங்களா. அப்பனா கிருத்திகா எப்பா அதான் அந்த டேலண்ட் வந்துட்டு அது ஒளிஞ்சிருக்கும் நமக்குள்ளார வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். அப்போ வந்து ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு வழி எடுத்துச்சுன்னா இந்த வழி காமிக்கும் போது அது எங்கே கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து ஒரு MSSD ரெக்கார்ட் பிரேக்கராக இருக்காங்க. ரைட் சூப்பர். இன்னும் நம்ம கிருத்திகா சொல்லுங்க கிருத்திகா உங்களை பற்றி இந்த ஓகே இந்த அதாவது இந்த ரிந்தாஸ் டேஸாக அப்புறம் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து எல்லா ஓட்ட பந்தயத்துலையும் நீங்கள் தான் ஒன்றா தான் வருவீங்க ஆமாவா எப்படி சொல்லுங்க. SMK மாதிரி நான் வரல. அதுலயும் மருத்துவ வச்சாங்க. ஓகே அதுல வந்து ஃபார்ம் 1ல நான் 3rd பிரைஸ் எடுத்தேன். ஃபார்ம் 1ல ஓகே 3rd பிரைஸ் ஓகே. இந்த வருஷம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சேன். வாவ் சூப்பர் 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 ரியலி கிரேட் மா. இதான் வந்து ஒரு பெரிய சாதனை. அந்த ஸ்போர்ட்ஸ் பாருங்க உங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்குன்னு. ஓகேம்மா உங்கள்கிட்ட அந்த நீங்கள் சொன்னீங்களா இந்த மாலை நாவா ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் படிக்கிறது ACS ஸ்கூலு ஓகே ஓகே அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் வந்து மாலை நாவா ஸ்கூலுக்கு போகிறீங்க. அங்கே வந்து என்ன மாதிரி அந்த சொல்லுங்க மக்கள். அது வந்து MSSDனா 17 ஸ்கூல் பிள்ளைங்களோட போட்டி போட்டு ஓடணும். வாவ் அந்த ஸ்கூலில் வந்து 17 ஸ்கூலு மற்ற ஸ்கூல்லலாம் வருவாங்க. அங்கே வந்து போட்டி நடக்கும் எல்லாம் 17 ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களோட. அங்கே நீங்கள் எப்படிமா ஜெயிச்சிங்க? வாவ் பார்த்தீங்களா கிருத்திகா தான் விளாட்டே இல்லை. ஓகேம்மா இந்த வேலையில் வந்து என்னன்னா எந்த வகையிலமா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நன்மையா இருக்கு? பள்ளியில வந்து கோகரிக்குலர் மார்க்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே ரைட் சூப்பர். அப்புறம் மேல் படிப்புக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மார்க்ஸ் வச்சு அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ரைட் ஓகே ஸோ அது வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு. அது உதவியா இருக்கு. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதே நேரத்தில் இந்த என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களோ அது வந்து இந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. வெரி குட்மா. அதுதான் பார்த்தீங்களா கிருத்திகாவோட ஜேர்னி நம்ம இன்னும் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு இருக்கு.
ஓகேம்மா, இப்போ வந்து என்னன்னா உங்கள்கிட்டமா ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு வந்து தனியாக இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் தனியாக லைக் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கோச் இருக்கா? ஓகே, அதை சொல்லுங்கம்மா, உங்கள் கோச் பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்கூல்ல திரு சரவணன் வந்து அவர் எங்க பள்ளியில சொல்லி தருவாரு. உங்கள் ஸ்கூல் சார்பா? ஓகே, அவர் திரு சரவணன். ஓகே, ரைட். ஓகே, தென் அப்புறம் பர்சனல் கோச்சா வந்து இன்சே அமீருல் ஃப்ரம் கேட்டா, அவரும் ஒரு மலேசியா ரன்னர் தான். ஓ, அவரும் மலேசியா ரன்னர் வந்து அவர் வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து கோச் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மலேசியா ரன்னர். அவர் பேர் திருப்பி சொல்லுமா? இன்சே அமீருல். வாவ், பார்த்தீங்களா? அதான் 2 கோச். என்ன விளையாட்டா? திரு சரவணன் அப்புறம் ஒருத்தர் இன்சே அமீருல். இவங்க 2 பேருமே வந்து நம்ம கிருத்திகா வந்து அவ்வளோ அழகாக கோச் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேலையில் அனைவர் சார்பும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேம்மா, உங்களுக்குன்னு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மென்டோ இருக்கும். ஆமாவா? ஓகே, இவங்களை பார்த்து தான் நம்ம ஓட ஆரம்பி, இவங்க மாதிரி ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த வகையில் யார் உங்களோட மென்டோ? எனக்கு வந்து எம் ராமச்சந்திரன், அவரை போல ஓடணும். ஓ, எம் ராமச்சந்திரன் மலேசியா ரன்னர். எஸா? எஸ். 10,000 மீட்டரில் வந்துட்டு அவர் வந்து ஒரு மலேசியா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு இதாக மென்த்துவாக வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? வா, சூப்பர்மா, சூப்பர். ஓகேம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாளர் தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க போனால். MSSDனா வந்து ஒரு லாட்டேயில், அதாவது மஜ்லிஸ் சுக்கான் ஸ்கோலா டைரா கிங் தஸ்லாத்தான் வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் பெரிய ரெக்கார்டே பிரேக் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து ஒரு முயற்சி எடுத்தீங்க நீங்கள் இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் வந்து அனைவரும் கண்டிப்பா வந்து எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் சரி, கண்டிப்பா என்னாச்சும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நானும் மழை வெயில் பார்க்காம நானும் விடாமுயற்சி செஞ்சு பயிற்சி எடுத்தேன். சூப்பர். எனக்கு மாரல் சப்போர்ட்டா எங்க அம்மாவும் என் மாமாவும் இருந்தாங்க. ஓ, ரைட். அதான் பார்த்தீங்களா, கோச் அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் வந்துட்டு ஒரு பங்கு கொடுத்தா தான் வந்துட்டு எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு மோரல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க மாமாவும் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அன்னைக்கும் சரி, எங்கே ஸ்போர்ட்ஸ் எங்கே நினச்சி சொல்லுங்க? ராக்கான் மூடல். அப்போ அங்கே வந்து அம்மா மாமாலாம் வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய மோரல் சப்போர்ட், உங்களோட கோச் ஒரு சைட்டு, அம்மா மாமாலாம் ஒரு சப்போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியாளராக இருக்காங்க. வேலையில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் மாமாவுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லணும். அம்மாவா இல்லையா? ஓகே, ரைட், சூப்பர். ஓகேம்மா, இப்போ வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் அதாவது ரன்னிங்கை தவிர்த்து நீங்கள் வந்து வேற என்னாச்சும் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா? வேற என்னாச்சும் ஈடுபாடு இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். பரதநாட்டியத்திலையும் சிலம்ப கலையிலையும் இருக்கேன். பரதநாட்டியம் ஆடுறீங்களா? அடடா, பார்த்தா தெரியல பரதநாட்டியம். அடடா, ஆனால் இதாம்மா, இதான் நிறையா விஷயம் டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களும் வந்து சரியான ஒரு கிரியேட்டிவ் மைண்ட், நிறையா டேலண்ட்லாம் வச்சுக்கோங்க. பரதநாட்டியம் ஆடுறீங்க, சிலம்பம் வேற கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பரதநாட்டியம் எவ்வளோ நாளாமா நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? 10 வருடமா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த பரதநாட்டியத்தில் வந்து வேற என்னாச்சும் சாதனை செஞ்சிருக்கீங்களா பரதநாட்டியம்? ஓகே, சொல்லுமா. இந்தியாவில் ஓகே, அங்க சென்னை இயலிசை மண்டபத்தில் ஆடியிருக்கேன். ஓ, மயிலாப்பூர் கபிலீஸ்வரர் கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல படைப்பு செஞ்சிருக்கேன். எங்க அப்பா, பார்த்தீங்களா? அதுதான் விளையாட்டே இல்லை பாருங்க. நான் நினச்சேன் ஸ்போர்ட்ஸ் தான், அதாவது ரன்னிங் இதில் தான் இவங்க வந்து சரியான ஆக்டிவ், பெரிய சாதனை. இந்த மாதிரி இப்போ இந்தியாவிலலாம் போயிட்டு பரதநாட்டியம் ஆடிருக்காங்க. அதுதான். ஓகேம்மா, அந்த சிலம்பம் பற்றிமா? சிலம்பம் வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க? 1.5 வருடமா. ஓ, வெரி குட், வெரி குட். ஒரு 1.5 இயர்வாக வந்து பழகிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுலேயும் ஒரு பெரிய சாதனை செய்யணும் கூடிய விரைவில். ஓகேம்மா, ரைட். பார்த்தீங்களா, இதுதான் விஷயமே. இவங்க வந்து லைக் நானும் கூட நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒண்டி தான் இவங்க வந்து ஈடுபாடுன்னு. பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் இருக்கிறாங்க, பரதநாட்டியம் வந்து 10 வருஷமாக பழகிட்டு இந்தியாவிலலாம் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தாங்க பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம கிருத்திகாவோட வந்து ஜேர்னிஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, அது என்ன ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருந்தாங்க, அது தவிர்த்து வந்து சிலம்பம் பரதநாட்டியத்தில் கூட இங்கே ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த MSSD வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்களா, அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, காமிமா உங்களோட சர்டிஃபிகேட். வாவ், இப்போ பார்த்தீங்களா? எஸ், மந்த்ரியான் பண்டிடிகான் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ ஜோஹானான், எஸ், எத்தனைமா பச்சார 3000 மீட்டர், எஸ், ரெக்கார்ட் பிரேக். இப்போ ஜோஹானான் ஓலாராக மஜ்லிஸ் சுக்கான் ஸ்கோலா டைரா கிங் தஸ்லாத்தான் tahun 2020 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்ட். அது மட்டும் இல்லைங்க, அப்படியே பிடிச்சிக்குமா, அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், 4 சர்டிஃபிகேட்ஸ்.
இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்போ நம்ம காமிக்கிறேன், எனக்கு வந்து இடையில வந்துட்டு என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன வந்து அவங்க கோகரிக்குலமில் ஆக்டிவாக இருக்காங்களோ பார்த்தீங்கன்னா, அதோட பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய கோகரிக்குலம் இதில் வந்துட்டு இவங்க ஆக்டிவாக இருக்கிறது வந்து இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் தான் நம்ம அதெல்லாம். ஓகே, அது வந்து எப்படிமா நன்மையாக இருக்குது சொல்லுமா, நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா இருக்கும் தெரியும். இப்போ நம்ம படிப்பில் மட்டும் நல்லா படிப்பில் மட்டும் எத்தனையே எடுத்தாலும் யூனிவர்சிட்டி போனால் நம்ம கோகரிக்குலம் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே ஓகே, அப்போ நம்மளுக்கு சின்னதா இடம் கிடைக்கும். எஸ் கரெக்ட்மா, சூப்பர். ஓகேம்மா, இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ், மாமா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் எந்த போட்டிக்கு போனாலும், எந்த பரதநாட்டிய படைப்புக்கு, சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு போனாலும் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர்மா. ஓகே, மற்றும் அப்புறம் உங்கள் மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுனா நம்மளுக்கு வந்து ஒரு பயனாக இருக்கும். ஓகே, கோகரிக்குலம் யூனிவர்சிட்டி அதுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். ஓகே ரைட், சூப்பர். இது வரைக்கும் பார்த்தீங்களா, கிருத்திகா சொன்ன விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேயா, எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த கோகரிக்குலம்ஸ் வந்து நிறைய நீங்கள் கலந்துக்கணும், அது பாயிண்ட்ஸாக இருக்கும் உங்களுக்காக. ஓகே, லைக் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சாதான் நம்ம யூனிவர்சிட்டிக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இதுலேருந்து உங்களேருந்து நாங்கள் விடப்பெறுகிறோம். நான் MC மற்றும் DJ யுவா மற்றும் கீர்த்திகா. பாய். பாய்.